2 ஐஸ்கிரீம் கொடுப்பா. ஏன் சாந்தி நேத்து ஏன் வரல? வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்தது சாகர், அதான் வர முடியல. ஏய் சாகர், சாந்தியை மீட் பண்ணி பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? உன ரிவீட் எடுத்தா புத்தி வரும். எடுத்துட்டு போங்கடா. சிவான சிவான சாகர மகேந்திர ஆளுங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்க போனாங்க? அவங்க ஏரியாக்கு. நம்மளதை விட இவன் சாமான் பெருசா இருக்குது. இவன் கூட மோதிரத்தை விட தப்பிச்சு போறது நல்லது. உயிரோட இருந்தா பீச்ல பிச்சை எடுத்தாது பொழைச்சுக்கலாம். ஏ பூவிழி, நீ கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் பேரனை சரியா கவனிக்கிறது இல்லைன்னு என் சிக்ஸ்த் சென்ஸ் சொல்லுது. தெரியாம தான் கேக்குறேன், என் பேரன் என்ன உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிட்டானா? இந்த வயசுலயே உனக்கு சிக்ஸ்த் சென்ஸ் வேலை செஞ்சிட்டு இருக்குன்னா உன்னை அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். ஏ பூவிழி, அங்க பாருடி, என் பேரன் வந்துகிட்டு இருக்கா. நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாகிரதையா வேறு. சரிண்ணா. நான் வளர்த்த என் பேராண்டி அர்ஜுனா மாதிரி கம்பீரமா இருக்கா. இவ என்னடானா ஈர்க்குச்சிக்கு சேலை சுத்தின மாதிரி இருக்கா. அர்ஜுனரோட ஒப்பிட்டு பேசாத கேள்வி. அவரு 3 பொண்டாட்டிக்காரரு. என் சிவாவுக்கு என்னைக்குமே நான் ஒருத்தி தான் பொண்டாட்டி. புரிஞ்சுதா? நீ போற ரூட்ட கவனிச்சா உன் பேரனுக்கு நீயே ஒரு வப்பாட்டிய தேடி தருவ போல இருக்கே. இடிச்சன்னா பல்லெல்லாம் கழுட்டு விழுந்துரும். போனா போகுதுன்னு சொல்லி என் பேரங்கையில தாலியை கொடுத்து உன் கழுத்துல 3 முடிச்சு போட வச்சா நான் அவனுக்கு வெப்பாட்டிய தேடி தருவேன்னு நீ என்ன ஏசுறியா? என்ன கொழுப்புடி உனக்கு? அங்க பாரு, என் பேராண்டி வந்துகிட்டு இருக்கா. அவங்கிட்ட சொல்லி உன் இடுப்ப உடைக்க சொல்றேன். நிஜமாவே உடைக்க சொல்றியா? எனக்கு வெக்கமா இருக்கு பாரு கேள்விக்கு. கொக்கு மீன திங்குமா இல்லையன மீன. ஐயோ, தின்னா பசி எடுக்குமா இல்லையனா தின்ன தின்ன பசி எடுக்குமா? ஐயோ 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 ஐயோ, கேடு கட்டவல. உன் மனசுல என்ன ஐஸ்வர்யா ராயின்னு நினைப்பா? என் பேரனை ஏண்டி இடிச்சிட்டு நிக்கிற? ஏய் கிழவி, என்ன காலங்கத்தால நீ என்கிட்ட சண்டைக்கு தயாராயிட்ட? எல்லாருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். சிவா, உன் கூட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லு. நாளைக்கு நடக்க போற எலெக்ஷன்ல என் கேண்டிடேட் வஜ்ரவேலு ஜெயிக்கணும், உன் ஆளு பெருமாள் சாமி தோக்கணும். அதுக்கு என்ன வேணும் கேளு. காரு, பங்களா, பிளாங்க் செக் என்ன வேணாலும் தரேன். கேளு சிவா. கோடி கணக்கில் சொத்து சேர்த்து வச்ச உங்களை மாதிரி போலீஸ் சாமியா இருக்க. விலை கொடுத்து ஆட்களையும் வாங்குவீங்க, ஆட்டை வெட்டுற மாதிரி ஆளுங்களையும் வெட்டுவீங்க. ஏன்னா நீங்க செய்யறது ஆன்மீகங்கிற பேர்ல அரசியல். அரசியல்ங்கிறது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் இல்ல. அவசரம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு. யோசிச்சுதான் முடிவெடுப்பான் இந்த சிவா. முடிவெடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்க மாட்டான். இடத்தை காலி பண்ணு. அரசியல் செல்வாக்கு இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களை பகிச்சுக்கிட்டா நீ உயிர் வாழ முடியாதுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோ. இங்க பாரு, இந்த ஏரியாவிலேயே பிறந்து இதே ஏரியாவில வளர்ந்து இந்த தொகுதி மக்களுக்காக தான் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கிற எங்க பெருமாள் சாமி தான் இப்ப நடக்க போற எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். அவனை ஜெயிக்க வச்சுட்டு நீ உயிரோட இருந்துருக்க. சிவா மேல ஒரு கீரல் விழுந்தது. இவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் உன்னை இந்த எலெக்ஷன்ல தோக்கடிச்சு உன் முகத்துல கரிய பூசி உன்னை விரட்டுற. என் கூட தேவையில்லாம மோதாது.
நெற்றிக்கண்ணை திறந்து பொசிக்கிடுவேன். அண்ணன் சிவா, அண்ணன் சிவா, அண்ணன் சிவா, அண்ணன் சிவா, அண்ணன் சிவா, தலைவர் பெருமாள் சாமி, அண்ணன் சிவா, தலைவர் பெருமாள் சாமி, தலைவர் வச்சிரவேலு, தலைவர் வச்சிரவேலு, தலைவர் வச்சிரவேலு, தலைவர் வச்சிரவேலு, அண்ணன் சிவா, அண்ணன் சிவா, தலைவர் வச்சிரவேலு, தலைவர் வச்சிரவேலு, அண்ணன் சிவா, அண்ணன் சிவா, அண்ணன் சிவா, தலைவர் அண்ணன் சிவா. சோப்பு தேய துணி துவைக்கிறியா மச்சான்? சோப்பு நீ போடுறியா இல்ல நான் போட்டுமாடா? நீ போடுறியா இல்ல நான் போட்டுமா? உங்க வீட்டுல அக்கா தங்கச்சிக்கு யாரும் இல்ல? புறம்போக்கு கழுதைங்களா? எச்ச பொறுக்கீங்களா? ஏன்னா இப்படி ரோட அலைஞ்சிட்டு இருக்கீங்க? இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்தீங்க. என்ன திருமதி பூவிழி அவர்களே, உங்க போஸ், உங்க ஸ்டைல், உங்க துணிச்சலை பார்த்தா இந்த ராயபுரத்துக்கு லேடி லீடர் ஆயிடுவீங்க போல இருக்கு. அண்ணா ஒத்துன லேடி லீடர், லேடி லீடர், லேடி லீடர். போதும். இங்க பாருங்க, நாளைக்கு நடக்க போற எலெக்ஷன்ல அந்த பார்த்த சாரதி தூக்கி போட்ட எலும்பு துண்டுக்கு யாரும் ஆசைப்படக்கூடாது. நம்ம தொகுதி நல்லா இருக்கணும்னா நம்ம பெருமாள் சாமிக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடணும். என்னோட சின்ன சைக்கிள் சின்னம், தயவு செஞ்சு சைக்கிள் சின்னத்துல போட்டு என்ன ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுவேன். வணக்கம் ராமசாமி, நல்லா இருக்கியா? மறக்காம நம்ம ஆளுக்கே ஓட்டு போட்டுரு. இந்த 500 ரூபாய் வாங்கிக்க. இந்த பாக்கெட்ட வாங்கிக்க. ஓட்டு யாருக்கு? பெருமாள் சாமிக்கு. என்னையா வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? அந்த நாயை இழுத்துட்டு போய் லாக்கப்ல போடுங்க. தலைவரே, தலைவரே, என்னடா நம்ம டீ கடை ராமசாமியை போலீஸ் புடிச்சு போயிட்டாங்க தலைவரே. போலீஸ் அராஜகம் ஒழிக, 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 போலீஸ் அட்டூழியம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக. என்ன சார் இது அக்கிரமமா இருக்கு? வஜ்ரவேலுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொன்ன ராமசாமி அடிச்சு இழுத்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து லாக்கப்ல போட்டிருக்கீங்க. இது நியாயமா சொல்லுங்க. நியாயம் அநியாயம் எதுவா இருந்தாலும் கோர்ட்ல போய் கேட்டுக்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணா உன் பருப்பு வேகும்னு நினைக்காத. என்ன இன்ஸ்பெக்டர், எங்க ஆளு டீ கடையை அடிச்சு நாசம் பண்ணிட்டாங்க, நியாயம் கேட்க வந்தா எங்களே டபாக்கிறீங்க. ஏரியா ரவுடிங்களை கூட்டிட்டு வந்து ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னு சொல்லி உங்க ஆளுங்க மேல ஃபயரிங் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. என்ன என்ன நியாயம் கிடைக்கணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா ஃபயரிங் ஆர்டர் பண்ணுவேன்னு மிரட்டுறீங்களா? சுடுவீங்களா? சுட்டுவீங்களா? தைரியம் இருந்தா சுடியா பார்க்கலாம், நாங்களா சாகிறதுக்கு தயாரா இருக்கோம். போலீஸ் அராஜகம். அமைதி, அமைதி. யோ, என்ன அதெல்லாம்? சார், இந்த பெருமாள் சாமி ஏரியா ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன் முன்னாடி கலாட்டா பண்றதுக்காக வந்திருக்கான் சார். ஓட்டு கேட்க வந்த வஜ்ரவேலுவை சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி ராமசாமி டீ கடையை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இதென்ன நியாயம் கேட்டதுக்கு லாக்கப்ல தள்ளிட்டாங்க. அவனை விடுதலை பண்ணுங்கன்னு கேட்கறது தப்பா சார்? மிஸ்டர் சத்யா, தேர்தல் சமயத்துல பாரபட்சம் இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடந்துக்கணும் உங்களுக்கு தெரியாது. இமிடியேட்டா ராமசாமி ரிலீஸ் பண்ணுங்க. யோ, அவனை கூட்டிட்டு வாங்க. சார், மிஸ்டர் வஜ்ரவேல், தேர்தல் நிக்கிற வேட்பாளர் எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. இப்படியா கண்மூடி திறமை ஒரு அப்பாவி அடிக்கிறது? நியாயமா பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க பாருங்க. ராமசாமி தைரியமா இரு, நான் இருக்கேன். ப்ளீஸ் எல்லாரும் கலந்து போங்க. தேர்தல் முடியற வரைக்கும் உங்களுக்கு தேவையான செக்யூரிட்டி நான் கொடுக்கறேன். போதும் போதும், அத பண்ணுங்க சார். ஓகே, நமஸ்காரம் சார். வாங்கப்பா. வாங்கடா. 2 பாட்டில் சாராயம் ஜாஸ்தி கொடுத்தா ஓட்டு தன்னாலே வந்து விடும். வாங்க. ராயபுரம் தொகுதியைச் சேர்ந்த திரு பெருமாள் சாமி அவர்கள் 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். நம்ம தலைவர் ஜெயிச்சிட்டார். வணக்கம் சிவா. பெருமாள் சாமி, பெருமாள் சாமி. இங்க பாரு பெருமாள் சாமி, நம்ம தொகுதி மக்கள் அவங்க கொடுத்த வாக்க காப்பாத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த ராயபுரம் மக்களுக்கு நீ சாகர வரைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கணும். சிவா, இது எனக்கு கிடைச்ச வெற்றி இல்ல, இது உனக்கு கிடைச்ச வெற்றி. ராயபுரம் சிவா, ராயபுரம் சிவா. உன்னுடைய கடுமையான முயற்சியால தான் என்னால அதிக மெஜாரிட்டியில ஜெயிக்க முடிஞ்சது. இந்த உபகாரத்தை என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். இது சத்தியம் சிவா. சிவானா சிவானா, இந்த சந்தோஷத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு குத்து குத்துவானா? போட்டு தாக்கு. பாட்டீலா, இந்த எலெக்ஷன்ல என்ன தோக்கடிச்சு என்ன வெளியில தலை காட்ட முடியாம பண்ணிட்டானுங்க. இன்னையில இருந்து இந்த அரசியலுக்கு பெரிய கும்பிடுப்பா. டாடி, இந்த அரசியல்வாதிகள்லாம்
மைக்ல பேசுறதுக்கு தான் லாய்க்கு. அந்த சிவாவை முடிக்கிற வேலையை என்கிட்ட ஒப்படைங்க. அரசியலுங்கிற சதுரங்கத்துல நீ இன்னும் பச்சாடா. அந்த பத்ம வியூகத்துக்குள்ள நீ போக முடியாது. மத்தவங்க போறதுக்கு ஒரே வழிதான். இந்த மகேந்திரன் நினைச்சா 1000 வழிகள். ட்ரை பண்ண. சிவா எங்கடா இருக்கான்? எனக்கு தெரியாது. இவனுக்கு அறுப்பு போட்டாதான் உண்மையை சொல்லுவான். ஓய், எவடாவா ராயபுரத்துக்குள்ள வந்து சும்மா சவுண்ட் கொடுத்து பேசிட்டு இருக்கிறவன் எங்காலு மேல கைய வச்சு இந்த ஏரியால இருந்து தப்பிச்சு போயிடுவியா? தாகன்னு தவிச்சு போய் நிக்கிறவனுக்கு தண்ணீர் பந்தலே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. என்ன பயந்துட்டியா? இன்னைக்கு இந்த ஏரியால நீயா இல்ல நானான்னு பாத்துடலாமா? இந்த உதாரெல்லாம் விடாத. சிவா எங்க இருக்கான்னு சொல்லு. ரவுடி தான பண்றதை விட்டுட்டு சமையல் வேலையை கவனி. என்னம்மா கண்ணு, எப்படி இருக்கு இந்த பஞ்சு? எங்க ராயபுர சிவா குடுக்கிற அடி மாதிரியே இருக்கா? நான் சிவானாது பாவாங்க பூ விழாவுல ரவுடிங்க கூட சண்டை போட்டுக்குது. நீங்க உட்காந்து கலாச்சிங்கிறியா? நியாயமா அது? அடச்சி மூடு. நீங்களாம் வீராதி வீரங்கன்னு சொல்லிக்கிற ஆம்பளைங்க அப்படித்தானே? ஆளுக்கு ஒரு அடி அடிச்சிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு துண்டக்கானும் துணியக்கானும் ஓடி இருப்பானுங்க. அதுக்குதான் த கிரேட் மகாத்மா காந்தி என்ன சொன்னார்னா, அக்கா என்னன்னு எதுவும் சொல்லுக்கா. ஏய், இவர் பெரிய லாடு லபக்குதாசு இவர்கிட்ட சொல்லலையா? நம்ம நாட்டுல ஒரு பொண்ணு அர்த்த ராத்திரியில எந்த பயமும் இல்லாம என்னைக்கு நடக்க முடியுதோ அன்னைக்குதான் நம்ம நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் வந்த மாதிரின்னு சொன்னாருடா. அன்னைக்கு பாக்கலாம்டா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஜான்சி ராணி, களத்தூர் கண்ணம்மா. கிழவி பாத்தியா, ஏதோ சொல்லுவாங்களே, ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டாளாம் தாப்பான்னு. அந்த மாதிரி செய்யறதையும் செஞ்சுட்டு எப்படி வந்து நிக்கிறா பாரு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.